தைவான் நாட்டின் தலைநகரான தைபேயில் பல துறையில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதை சரி செய்யும் முயற்சியில் இந்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தைவான் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் தைவானும் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டுள்ளது. செமிகண்டக்டர் உற்பத்திக்கு பெயர் போன தைவான் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளைப் போலவே அதிகப்படியான வயதான மக்கள் தொகையை கொண்டுள்ளது. தற்போது வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை மட்டுமே நம்பி இயங்கி வருகிறது. ஜப்பான் நாட்டில் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தாலும் தனது வர்த்தகத்தையும் உற்பத்தியையும் பெரிய அளவில் பிற நாடுகளில் வைத்திருக்கும் காரணத்தால் சிறிய அளவிலான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கொண்டு அந்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் இயங்கி வருகிறது. ஆனால் தைவானில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. வெளிநாட்டில் இருந்து அங்கு சென்ற தொழிலாளர்கள் முதன்மையாக உற்பத்தி துறையிலும் முதியவர்களை கவனித்துக் கொள்ளும் பணியில் அதிக அளவில் பணிபுரிகின்றனர். சமீபத்தில் இஸ்ரேல் அரசு இந்தியாவில் இருந்து கட்டுமானத்துறை முதல் உற்பத்தி துறை வரையில் பல துறைகளுக்கு தேவையான ப்ளூ காலர் ஊழியர்களை உத்தரப்பிரதேசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாநிலத்தில் தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து தற்போது தைவான் வந்துள்ளது. இந்தியா மற்றும் தைவான் தூதரகங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என தைவான் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுவதற்கான குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. தைவான் நாட்டின் உற்பத்தி, கட்டுமானம், விவசாயம் மற்றும் பிற தொழில்களில் பணியாளர்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த தேவையை அந்நாட்டின் மக்கள் தொகையால் பூர்த்தி செய்ய முடியாது என்றும் தைவான் தொழிலாளர் அமைச்சகம் ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் தைவான் தொழிலாளர் அமைச்சகம் கூறுகையில், இந்திய தொழிலாளர்களின் தரம் நிலையானது, அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் மற்றும் சர்வதேச அளவில் நன்மதிப்பை பெற்று இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது. தைவானின் தொழிலாளர் அமைச்சகத்தின் கூற்றுப்படி தற்போது இரு நாட்டு தூதரகம் மத்தியில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் வாயிலாக ஆரம்ப கட்டமாக சிறு அளவிலான ஊழியர்களை பைலட் திட்டம் வாயிலாக ஈர்க்கப்பட உள்ளது. இந்த சோதனை திட்டம் வெற்றி பெற்றால் அதிகமான இந்திய தொழிலாளர்கள் தைவானுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது.